சீமான் அவர்கள் வந்து திமுகவோட நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆதாரம் என்ன? இப்போ சீமான் அவர்கள் யாரு? நாம் தமிழர் கட்சியோட தலைவர். அவர் ஒரு அரசியல்வாதி. ஆமா. ஸோ ஒரு அரசியல்வாதி இப்போ ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியோட சேர்ந்து நிற்கிறாரு, க்ளோஸாக நின்று பேசுறாரு, சிரிச்சு பேசுறாரு. அதை வச்சு அவர் அரசியல் ரீதியா சமரசம் செய்தார் நீங்க பார்க்க முடியாது. ஒரு அரசியல்வாதி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிக்கணும்னா அவரோட அரசியலை பார்க்கணும். பொது வேட்பாளரை வேற நிப்பாட்ட போறாங்க அப்படியும் ஒரு பிளானிங் போய்கிட்டு. யார் சொன்னாது உங்கள்கிட்ட? திருமாவர்களே சொன்னாங்களே. எந்த கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல திருமாவர்கள் சொன்னாங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க எந்த கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாம் தமிழர் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சி பொது வேட்பாளரை நிப்பாட்டுமா வேண்டாமான்றது எந்த கட்சியோட முடிவு? அது திருமாவளவன் அவர்கள் எப்படி முடிவு பண்ணுவார்? இல்ல இப்போ நாம் தமிழரோட ஐடி விங்ஸும் சரி, திமுக போடுற ஐடி வீடியோஸ் எல்லாத்தையுமே நாம் தமிழர் வந்து ஷேர் பண்றாங்க. தாவேக்கா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோட் பண்றேன். நான் போடக்கூடிய ட்வீட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திமுகங்க நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஷேர் பண்ணல. சிம்பிள். இப்போ நானும் தாவேக்கா எதிர்க்கிறேன், திமுக காரங்களும் தாவேக்கா எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால நான் தாவேக்கா விமர்சிச்சு போடக்கூடிய ட்வீட்ஸையும் அவங்க ஷேர் பண்றாங்க. இங்கே அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ லோயலாமணி அவர்கள் நியமனத்துக்கு வந்து களஞ்சியம் அவர்கள், ஏகலைவன் அவங்க எல்லாருமே பாராட்ட தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க தானே. அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏகலைவன் ஐயா வந்து என்டிகேல இல்லைன்னு நினைக்கிறேன், என்டிகேவோட மெம்பர்ல நினைக்கிறேன், என்டிகேவோட ஆதரவாளர் அப்படின்றது தான் என்னோட புரிதல். நான் என்னோட ஸ்டாண்டை சொல்ல முடியும், சாட்டை அவரோட ஸ்டாண்டை சொல்லுவாரு, ஐயா ஏகலைவன் அவரோட ஸ்டாண்டை சொல்லுவாரு. எல்லாரும் ஒரே ஸ்டாண்ட் தான் எடுக்கணும்னா இது என்ன வம்பா இருக்கு? தாவேக்கா ஆட்சி ஒன்றும் புனித ஆட்சிலாம் கிடையாது. தாவேக்கா ஆட்சியை கவிழ்த்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பணபலத்தை பயன்படுத்தி கவிழ்த்த முயற்சி பண்ணக்கூடாது, அது தப்பு. ஆனால் அதை தாண்டி தாவேக்கா ஆட்சியை கவிழ்த்தணும்னா கவிழ்த்தலாம், அது ஒன்றும் கவிழ்த்த கூடாது. தாவேக்கா ஆட்சியை கவிழ்த்துறது ஏதோ பெரிய குத்தம் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல பத்திரிகையாளர் கேப்ரியல் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேச. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நேத்து லோயலாமணி அவர்களுக்கு வந்து பதவி வழங்கினது, அந்த பதவி வழங்கினதுன்னு பார்த்தோம்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரிப்பா இவங்களுக்கு கொடுத்தது, பாடநூல் கழகம் கொடுத்தது சரி அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் தவறுன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய பார்வை? தவறு சரின்றதை விட அவங்களால என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும். தாவேக்கா கட்சியில பெரிய கல்வியாளர்களோ பெரிய குவாலிட்டியான திங்கர்ஸோ பெருசாக அந்த மாதிரிலாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. இப்போ உங்களுக்கு பெரிய தகுதியான ஆட்கள் உங்கள் கட்சிக்கு வரணும்னா அவங்களோட அரசியல் தகுதியான அரசியலாக இருக்கணும், ஆழமான அரசியலாக இருக்கணும், கருத்தியல் கொள்கை சார்ந்த அரசியலாக இருக்கணும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நடிகரோட ஃபேமை மட்டுமே வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அந்த அரசியல் ஈர்க்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப சுமாரான ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ லயலாமணி அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள்லாம் இப்போ ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப சாதாரணமான விஷயங்கள். சாதாரண ஒரு ரசிகர் மாதிரி அவர் விஜய் அவர்களோட பாட்டை டீகோட் பண்ணிட்டு இருக்காரு, பாடல்கள்லேயே அவர் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காருன்றாரு. ஸோ இப்போ அது அரசியல் செயல்பாடுன்னா அப்புறம் அம்பேத்கர் அவர்களாக இருக்கலாம், பெரியார் இருக்கலாம், நம்ம தலைவராக இருக்கலாம், இவங்க பண்ண அரசியலுக்கெல்லாம் என்ன மரியாதை இருக்குது? ஸோ அதனால தாவேக்காவை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான அரசியல் இல்லை, ஸ்ட்ராங்கான அரசியல் கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இல்லைன்னா, ஸ்ட்ராங்கானதுல அதெல்லாம் எதுவுமே இல்லை, அரசியல் கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியலை கட்டமைக்கும் போது நேச்சுரலாக ரொம்ப சராசரியான ஆட்கள் தான் கட்சிக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். கனிமொழி அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. கரூரில் தாவேக்கா நிர்வாகிகள் 2 பெண்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க, வண்டியில் போகிற பெண்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கிற சம்பவம் இல்லை. தாவேக்கா ஆட்சி நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது ஏன் நடக்குதுன்னா, ஒழுங்கான ஒரு அரசியலை மையமாக வச்சு நீங்க கட்சியை கட்டமைச்சிருந்தீங்கன்னா கரெக்டான நாட்கள் உள்ள வந்திருப்பாங்க. இங்க அதெல்லாம் இல்லை. வெறும் ரசிகர்களை உள்ள கொண்டு வந்து நீங்க அரசியல் பண்ணும்போது நேச்சுரலா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது. அப்ப இந்த சிக்கல் இங்க மட்டும் இருக்காது, எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது, தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, 1.3 lakhs என்னமோ லஞ்சம் வாங்குறாரு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் டெஃபினட்டாக வரதான் செய்யும். இங்கே மட்டும் இல்லை, லயலாமணி கிட்ட மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்க்கலாம். அமைச்சர்கள்ட்டையும் இருக்கு. ஒரு ஃபோனை வச்சு குழந்தைக்கான மாத்திரையை நான் க்ரஷ் பண்ணேன்றாரு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்போ 2 மாத காலம் தாவேக்கோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்லா இல்லை.
அவ்வளவுதான், வேற என்னப்பா. நல்லா இல்லைங்கிற ஒரே வார்த்தை தானா? ஆமா. இல்ல இது எப்படி பாக்குறீங்க இப்ப? ஆனா மத்தவங்க அரசியல் தலைவர் இப்ப திருமாவர்களும் சரி வைகோ அவர்களும் சரி நல்லா இருக்குப்பா, அவங்க கொஞ்சம் திமுக time கொடுங்கப்பா திமுக அப்படின்னு ஆட்சியும் நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களும் சொல்றாங்க ஒரு வருஷத்தை வந்து டைம் கொடுங்கப்பா, கண்டிப்பா நல்லா பண்ணிடுவாங்க. சரி, நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாதான்னு. இல்ல எல்லாருமே இப்போ ஒரு பார்வையை நம்ம பார்க்க போறது வந்து திருமாவர்கள் வந்து நம்ம அரசியல் வட்டாரத்துல பெருசா பேசப்படுற ஒரு தலைவர், வைகோ அவர்களும் பேசப்படுற ஒருத்தவங்க தான், அண்ணாமலை அவர்களும் ஓரளவுக்கு பேசப்படுறவங்க தான். இவங்க எல்லாருமே ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாருமே நல்லா இருக்குப்பா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ உங்க பார்வையில நீ இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மாதிரி எது சொல்லுங்க. அதான் அரசியல் வட்டாரத்துல பெரிதும் பேசப்படாத கேப்ரியல் ஆட்சி நல்லா இல்லைன்றேன். அது காரணம் என்ன நல்லா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குன்னா என்ன நல்லா நடந்திருக்குன்னு சொல்லுங்க. சிங்க பெண்கள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் மாத்திருக்காங்க, சில இது வந்து சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சிங்கப்பெண் ஒருத்தங்க கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா ரோட்ல? இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை. மொத்தம் எத்தனை பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க? 2500 பேர். தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு? 234 தொகுதி இருக்கு. ஸோ ஒரு தொகுதிக்கு ஆவரேஜா 10 பேர் அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அது போதுமானதா இருக்குமா? ரெண்டாவது, உங்க கட்சிக்காரங்க வழியாவே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. எந்த கட்சியிலயாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமா? அதிமுக காரங்க திமுக காரங்களாம் கரெக்டா இருப்பாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் கரெக்டா இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பாருங்க, போற வர பெண்களுக்கு பிரச்சனை கொடுக்குற விஷயங்களா இருக்கு பாருங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க பார்த்தோன்னா இந்த கான்ட்ராக்ட் எப்படி வாங்கலாம், எப்படி இங்க ஊழல் பண்ணலாம்னு யோசிப்பாங்க, பெருசா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது எப்படி பாக்குறது? இது எப்படி பாக்குறதுன்னா இவங்க லெவல் அந்த லெவலுக்கு இருக்கு. ஸோ அதனால நான் மாற்றம் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, எதெல்லாம் மாத்துவோம்னு தாவேக்கா சொன்னாங்க. ஊழலை ஒழிச்சிருவோம். நாங்க ஊழல் ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்களே, ஆல்மோஸ்ட் ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற. நேத்து வீடியோ பாத்தீங்களா இல்லையா? நீங்க ஒண்ணும் இல்ல, நல்ல சீனியரான அரசு அதிகாரிகள்ட்ட எல்லாம் பேசுங்க, உங்களுக்கு க்ளோஸா இருந்தா அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ஊழலெல்லாம் அப்படி ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிக்கணும்னா சிஸ்டமேட்டிக்கா நீங்க நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். ஒரு சிம்பிளான விஷயங்க. இப்பவும் இங்க பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, அங்க போய் கேளுங்க, 10 ரூபாய் இப்பயும் வாங்கிட்டு இருக்காங்க. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பெரிய சக்தி வேணும்? இப்ப நீங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஊழல் இருக்குன்னா ரைட்டு, ரியல் எஸ்டேட்லாம் ஊழல் ஒழிக்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஏகப்பட்ட வளைவு சுழிவுகள் இருக்கும், எங்கேயாவது உள்ள புகுந்துருன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. டாஸ்மாக்ல 10 ரூபா ஒழிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதை ஏன் இன்னும் இவங்களால பண்ண முடியல? இப்பயும் பார்த்தோம்னா நீ எலிட் பாருக்கு போனா 30 ரூபா வாங்குறாங்க, அந்த எலிட் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்ல 30 ரூபா வாங்குறாங்க, சின்ன சின்ன கடைகள்ல 10 ரூபா வாங்குறாங்க. சின்ன கடைகள்ல கேட்டா அப்படிதான் வாங்க வெளில போன்றாங்க. பெரிய கடைகள்ல போய் கேட்டா, சார் நாங்க ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கோம் சார், இன்னும் ஒரு 4 days 3 days வெயிட் பண்ணுங்க சார்னு பொலைட்டா சொல்றாங்க. 2 மாசம் சொல்லிட்டு இருக்காங்க அதை. ஸோ அதனால இந்த சின்ன விஷயத்தை ஏன் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல? அதனால அப்புறம் இன்னொன்று, நீங்க சொன்ன பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு தாவேக்காவை சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கலாம் இதுக்கு முன்னாடி தீய சக்தி திமுகவையும் சப்போர்ட் பண்ணுவாங்க தான். தாவேக்காவை அவங்க சப்போர்ட் பண்றதை விட தீய சக்தி திமுகவை ரொம்ப மோசமா சப்போர்ட் பண்ணாங்க, பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அதனால அந்த பெரிய பெரிய தலைவர்களோட கருத்துக்கள் எல்லாம் நீங்க ஒரு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம், அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து திமுகவோட நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ஆதாரம் என்ன? இல்ல எல்லா நிகழ்வுகளையும் இப்போ ஒரு மறைவு நிகழ்வுகள்லயும் சரி, கல்யாண நிகழ்வுகள்லயும் சரி, சீமான் அவர்களும் சரி திமுகவுடைய கொஞ்சம் பெரிய தலைவர்களோட கொஞ்சம் சந்திப்பு. ரைட். இப்ப சீமான் அவர்கள் யாரு? நாம் தமிழர் கட்சியோட தலைவர். அவர் ஒரு அரசியல்வாதி. ஆமா. சோ ஒரு அரசியல்வாதி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரா இல்லையான்றதை நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? அவரோட அரசியல் என்ன அப்படின்றத வச்சுதான் இல்லையா? இப்ப ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியோட சேர்ந்து நிக்கிறாரு, க்ளோஸா நின்று பேசுறாரு, சிரிச்சு பேசுறாரு, அதை வச்சு அவர் அரசியல் ரீதியா சமரசம் செய்தார் நீங்க பார்க்க முடியாது. ஒரு அரசியல்வாதி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரா இல்லையான்றத நீங்க கண்டுபிடிக்கணும்னா அவரோட அரசியலை பார்க்கணும். ஸோ அவரோட அரசியல்ல இந்தந்த இடத்துல சீமான் அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு, திமுகவோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க, இல்லைன்னா சேர்ந்து எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றாங்க, அப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அது பேர் காம்ப்ரமைஸ். இப்ப சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட உட்கார்ந்து இருந்தாரு, சிரிச்சு பேசினாரு, 2 பேரும் கிட்ட கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. இது ஒரு அவர் வந்து பொது வேட்பாளரை வேற நிப்பாட்ட போறாங்க அப்படியும் ஒரு பிளானிங் போய்கிட்டு. யாரு சொன்னாது உங்கள்கிட்ட? திருமாவர்களே சொன்னாங்களே. எந்த கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல திருமாவர்கள் சொன்னாங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க எந்த கட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நாம் தமிழர் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சி பொது வேட்பாளரை நிப்பாட்டுமா வேண்டாமான்றது எந்த கட்சியோட முடிவு? அது திருமாவளவன் அவர்கள் எப்படி முடிவு பண்ணுவார்? அத இல்ல அவங்களுமே சொல்லியிருக்காங்க, இப்பெல்லாம் ஒரு பேச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு நிகழ்வுல சொல்லியிருக்காரு. நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். சார் நீங்க விசிகேல இருக்கீங்க, விசிகே உங்க கட்சி, நாம் தமிழர் கட்சி இன்னொரு கட்சி,
பொது வேட்பாளரா இல்லையான்றதை நாம் தமிழர் கட்சி தானே தீர்மானிக்க முடியும். அது எலெக்ஷன் தான் தெரிய போகுது. திருமாவளவன் அவர்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இன்னொரு கட்சி பொது வேட்பாளர் நிப்பாட்டுறாங்களா இல்லையான்றது அது விசிகேவோட பிசினஸ் இல்லையே. அதை பத்தி திருமாவளவன் அவர்கள் எதுக்கு பேசணும்? ஸோ திருமாவளவன் அவர்கள் நீங்க என்ன பண்றாருன்னா ஒரு விதமான நரேட்டிவை செட் பண்றாங்க. இப்ப டிவிக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. டிவிக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. அதே மாதிரி திமுக எதிர்ப்பு பேசக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களையும் திமுகவோட சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. இது ஏன் கட்டுறாங்கன்னா, இன்னைக்கு இப்ப என்டிகே திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்கன்ற ஒரு நியூஸ் நீங்க கிளப்பி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்டிகே தொண்டர்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பிரதான அரசியல் திமுக எதிர்ப்பு தான். அதேதான் அதிமுகவோட பிரதான அரசியல் திமுக எதிர்ப்பு தான். சோ அதனாலதான் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. தாவேகா இஷ்யூஸ் எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. தொடர்பு இருந்தா உங்களுக்கு என்ன? கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவும் திமுகவும் ஏதோ பின்னாடி இருந்து சதி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அதிமுகவை காலி பண்ணும், என்டிகேவை காலி பண்ணும். ஏன்னா தாவேகா குறிவிக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக கிட்டையும் இருக்கு, என்டிகே கிட்டையும் இருக்கு. அந்த ஓட்ஸை இழுக்கணும். அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெறும் நரேட்டிவ் தான். உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வேஸ்ட் பண்றது. சோ பொது வேட்பாளர் போடுவாங்களா இல்லையான்றது சீமானவர்கள்ட்ட கேளுங்க. நான் பார்த்த அளவுல அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அப்படின்றதுதான் அவங்களோட ஸ்டாண்டா இருக்கு. அவங்களோட ஸ்டாண்டா தான் எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் திருமாவளவர்கள் அதை பேசவே கூடாது. நம்ம அவரோட கருத்தையும் இந்த விஷயத்துல எடுத்துக்க முடியாது. இப்போ நாம் தமிழரோட ஐடி விங்ஸும் சரி, திமுக போடுற ஐடி வீடியோஸ் எல்லாத்தையுமே நாம் தமிழர் வந்து ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போகுது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு இணக்கம் கொடுக்குற மாதிரி தான். இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாங்க. இப்ப என்ன இல்ல, பஞ்சாயத்தா இருந்தாலும் இத்தனை நாள் எதிர்ப்பா இருந்தவங்க தானே இப்போ வந்து அந்த இணக்கம் கொடுக்கறது காரணம் என்ன? தாவேகா பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நோட் பண்றேன். நான் போடக்கூடிய ட்வீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திமுக நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஷேர் பண்ணல. இதுக்கு முன்னாடி திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க, திமுக காரங்களே என்னோட ட்வீட்ஸ்லாம் ஷேர் பண்றாங்க. ஏன் பண்றாங்க? சிம்பிள். இப்போ நானும் தாவேக்காவை எதிர்க்கிறேன், திமுக காரங்களும் தாவேக்காவை எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால நான் தாவேக்காவை விமர்சிச்சு போடக்கூடிய ட்வீட்ஸையும் அவங்க ஷேர் பண்றாங்க. இங்கே அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. என்டிகேவோட ஸ்டாண்ட் இப்ப ஆன்டி டிவிகேவா இருக்கு. அதே மாதிரி திமுகவோட பிரதான எதிரியும் இப்ப தாவேக்காவா இருக்காங்க. நேச்சுரலா இப்ப சில நேரங்கள்ல சோசியல் மீடியால தொண்டர்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ லோயலாமணி அவர்கள் நியமனத்துக்கு வந்து களஞ்சியம் அவர்கள், ஏகலைவன் அவங்க எல்லாருமே பாராட்ட தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க தானே. அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டில எடுத்துக்கோங்க, தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா திமுகவை சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகலைவன் ஐயா வந்து என்டிகேல இல்லைன்னு நினைக்கிறேன், என்டிகேவோட மெம்பர்ல நினைக்கிறேன், என்டிகேவோட ஆதரவாளர் அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே டிவிக்கே விமர்சிக்கும் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட புரிதலுக்கு ஏற்ப ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நான் என்னோட ஸ்டாண்டை சொல்ல முடியும், சாட்டை அவரோட ஸ்டாண்டை சொல்லுவாரு, ஐயா ஏகலைவன் அவரோட ஸ்டாண்டை சொல்லுவாரு. எல்லாரும் ஒரே ஸ்டாண்ட் தான் எடுக்கணும்னா இது என்ன வம்பா இருக்கு? எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுமா என்ன? லோயலாமணிய அவரே இப்படிலாம் எதிர்பார்க்க மாட்டாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன இதுல பெரிய சிக்கல்? திரும்ப அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, விசிகாவையும் சரி திருமாவையும் சரி எல்லாருமே ஒரு மாதிரி குறி வச்சு பாக்குறாங்க, டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே முக்கியமா திமுக டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் ஓப்பன் டாக்காவே சொல்றாரு. பனையூர் பாபு அவர்களை வந்து அங்க கட்சியில சேர்த்துக்கிட்டதும் சரி, இல்ல அவங்க ஒருத்தவங்க வந்து தன் கட்சியில இருந்து விலகி அந்த கட்சிக்கு வர்றாங்க, ஒருவேளை நாங்க ஒரு நேரத்துல தோழமையா இருந்தோம்ப்பா, நீ வேற ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு போ அப்படின்னு அவங்க சொல்லாம வந்து திருப்பி அவங்கள வந்து சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து வெளியில போறோம்னு சொல்ல கிடையாது, அவங்களா எங்களை வெளியில அவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி எல்லா விஷயத்துலயுமே விமர்சனம் பண்றது வந்து விசிகாவை வந்து ரொம்ப டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த சிக்கல் இருக்கு இல்லையா, விசிகே காரங்களை உள்ள இழுக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா இடம் கொடுத்தது திருமாவர்கள் தான். இது இப்ப மட்டும் கிடையாது, திமுக ஆட்சி நடக்கும்போது விசிகே திமுக கூட்டணியில் இருக்கும்போது விசிகேல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆதரவாளர்கள் இருப்பாங்க.
ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு விசிக காரங்களா இருப்பாங்க, இன்னொருத்தங்க திருமாவளவன் ஆதரவு விசிக காரங்களா இருப்பாங்க. அதை அன்னைக்கே அலோவ் பண்ணிருக்கூடாது. நிறைய பேர் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கு விசுவாசமா இருந்தாங்க. உங்க கட்சியா இருக்குன்னா உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், உங்க தலைமைக்கு கீழே எல்லாரும் செயல்படணும். ஸோ நீங்க அன்னைக்கே என்ன பண்ணிட்டீங்க, ஒரு விதமா திமுக ஆதரவு குரூப்பை உள்ள செயல்பட நீங்க அலோவ் பண்றீங்க. திமுகவுக்கு இன்னைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரோல் இருக்கு உள்ள விசிகேக்குள்ள. விசிகேக்குள்ள மட்டும் கிடையாது, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ளயும் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் இப்ப போட்டிருக்காங்க பாருங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் திமுக குழப்பம் ஏற்படுத்துவதாக புகார் அப்படின்னு போட்டிருக்காங்க. சில தலைவர்கள் பார்த்தா இன்னமும் திமுக சப்போர்ட்டா பேசுறாங்க. நான் பாக்குறேன், சிபிஐயா இருக்கலாம், சிபிஐஎம் தலைவர்களா இருக்கலாம், இன்னைக்கும் திமுக சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த கட்சிகள் தாவேக்காவுக்கு ஆதரவா இருக்காங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனா இந்த கட்சியில் கூடிய நிறைய தலைவர்கள் இன்னமும் திமுகவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காங்க. சோ அப்ப கட்சியோட தலைமைக்கு கீழே எல்லா தொண்டர்களும் இல்ல, எல்லா தலைவர்களும் இல்ல. இது யாரோட தவறு? நீங்க அதை ஃபர்ஸ்டே நீங்க சரி பண்ணிருக்கணும். உங்க கட்சியை கட்டுக்கோப்பா வைக்க முடியலன்னா அது உங்க பிரச்சனை தான். உங்க கட்சியை பலமா வைக்க வேண்டிய வேலை திமுகவோடது கிடையாது. திமுகவை பொறுத்தளவுல நேத்து வரைக்கும் உங்களால உங்களுக்கு லாபம் வந்தது. சோ நேத்து வரைக்கும் நீங்க அவங்க கூட சேர்ந்து இருந்தீங்க, உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கும் திமுகவோட சேர்ந்து இருந்ததால லாபம் இருந்தது, எல்லாம் நல்லா சுமூகமா போச்சு. இன்னைக்கு உங்களால திமுகவுக்கு லாபம் இல்லை, அப்போ உங்களை பலவீனப்படுத்த தான் நினைப்பாங்க. இதான அரசியல். அப்ப அவங்க உங்களை பலமா வச்சுக்கணும், உங்களை பாதுகாக்கணும்ன்றது திமுக வேலை கிடையாது. உங்க கட்சியை பாதுகாக்க வேண்டியது உங்க வேலை. அதை நீங்க திமுக ஆட்சி காலத்தையே கரெக்டா பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டீங்க, இன்னைக்கு நீங்க சொல்ற வேலையெல்லாம் பண்றாங்க. கம்யூனிஸ்ட் வீரபாண்டி அவர்கள் சொல்றாங்க கண்டிப்பா அமைச்சரவையில இடம் பெறுவோங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இதுவரை நானும் கேட்க கிடையாது, நானும் போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சரவையில இடம் பெறுவாங்களா? நேத்து வரைக்கும் நம்ம சேனல்ல கூட பேசினது என்னன்னா, ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு இடதுசாரிகளுக்கு, தாவேக்காவோட நெருங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்க, அதனால நியூட்ரலா நடுவில் நிக்கிறாங்க, அதனாலதான் அவங்க நாங்க உள்ளாட்சி தேர்தலில் தனியா நாங்க போட்டிடுவோம் அப்படின்ற விஷயங்கள் ஓப்பன் டாக்கா சண்முகம் அவர்கள் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே வார்த்தையா சொல்லிடுறாங்க, இல்லப்பா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு. ஆனா வீரபாண்டி அவர்கள் வந்து அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் மாறுறாங்க. அதான் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் மாறுறாரு இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் நிறைய இருக்கும்னு நேற்று அனலைஸ் பண்ணோம். ஆனா இப்ப பார்க்கும்போது மேபி அந்த மினிஸ்டர் பதவிக்காக தான் இந்த ஒரு அழுத்தத்தை போடுறாங்களோ, கம்யூனிஸ்டுகளுக்கும் பதவி ஆசை வந்துருச்சோ அப்படின்ற மாதிரின்னு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி வரும் நாட்கள்ல மினிஸ்டர் பதவி ஒண்ணு எங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இல்லையா? நான் இங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தா அந்த அர்த்தத்துல தான் போட்டிருக்கு. ஸோ அப்ப அதை வாங்குறதுக்கு சில அழுத்தங்களை தாவேக்காவுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இப்ப பாக்குறேன். கம்யூனிஸ்டுகளுக்கு ரைட், மற்ற கட்சிகள்லாம் இப்ப பவர் என்ஜாய் பண்றாங்க, நம்மளும் பவர் என்ஜாய் பண்ணுவோம். அப்ப பவரை வாங்கணும்னா தாவேக்கா மேல சில அழுத்தம் போடணும். நீங்க பவர் கொடுக்கலாம், நாங்க பிரச்சனை கொடுப்போம். ஏன்னா தாவேக்காவுக்கு அவங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நாங்க தனியா போட்டிடுவோம்னு சொல்றது அது பிரச்சனை. ஒண்ணு தாவேக்காவோட கூட்டணி வீக்கா இருக்குன்றத காட்டுது, தாவேக்காவை இந்த கட்சிகள்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்கன்றத காட்டுது. வெளியே இருந்து கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுக்கறது தாவேக்காவுக்கு அவமானம் தான். உள்ள வர்றதுக்கு கான்பிடன்ஸ் இல்லை, வெளியிருந்து ஆதரிக்கிறாங்க. அதுவும் இல்லாம நாங்க உள்ளாட்சி தேர்தலை தனியா தான் கண்டெஸ்ட் பண்ணுவோம்னா அப்ப ரைட்டு, தாவேக்காவை நம்பவே மாட்டேங்கிறாங்க, அவங்க நியூட்ரலா தான் இருக்காங்க. ஸோ நாங்களும் நேற்று நிறைய என்னெல்லாமோ டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய இந்த நியூஸை வச்சு பார்க்கும்போது மேபி இது ஒரு ப்ரெஷர் டாக்டிஸா கூட இருக்கலாம். நீங்க எங்களுக்கு சில சலுகைகள் இல்லைன்னா சில அதிகாரங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா நாங்க இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்போம்னு கூட இருக்கலாம். பொலிட்டிஷியன்ஸ் இதை பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து வி ஆர் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவனம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல வந்து பொள்ளாச்சியில வந்து தனது முதல் மாநாட்டை போட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிஷியன். அவரு பாஜகவில் இருக்கும்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பொலிட்டிஷியனாக தான் இருந்தார். மற்ற பாஜக தலைவர்களை விட ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு லீடராக இருந்தார். அவரை பொறுத்தளவில் இப்போ பொதுவாக பாஜகவில் நான் பார்த்தளவில் நிறைய தலைவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு சில பார்வைகள் இருக்கும். இந்துத்துவா குறித்து சில பார்வை இருக்கும், பெரியார் குறித்து சில பார்வை இருக்கும். அதை பேஸ் பண்ணி அரசியல் பண்ணுவாங்க. பெரியாரை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பயங்கர அக்ரெசிவாக திட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் பிடிக்குதோ அதை பேசுவாங்க, ஹிந்தி ஆதரித்து பேசுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவு அந்த மாதிரியான ஒரு அரசியல் அணுகுமுறை கூடிய ஆள் கிடையாது. அவரை பொறுத்தளவுல என்ன பேசினா ஓட்டு கிடைக்கும்ன்றதை அவரு யோசிப்பார். ஸோ ஒரு ப்ராப்பர் பொலிட்டிஷியன், ஷ்ரூடான பொலிட்டிஷியன்ஸ் இப்படி தான் யோசிப்பாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் பேசுறது கிடையாது, என்ன பேசினா எனக்கு ஓட்டு கிடைக்கும்ன்றத கவனமா கவனிப்பாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா அந்த மெச்சூரிட்டிலாம் அவருக்கு உண்டு. ஸோ அதுவும் ஒரு காரணம், பாஜக மாதிரியான ஒரு பார்ட்டிக்குள்ள அவரால் சரியா ஃபங்க்ஷன் ஆக முடியல. பிளஸ் பாஜக ஒரு நேஷனல் பார்ட்டி, நிறைய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் பெருசா பவர் இல்லைனாலும் நேஷனல் லெவல்ல பெரிய பவர் இருக்கு. ஸோ அதனால
பாஜகல ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு பியூரோக்ரசி மாதிரி ஆயிருச்சு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி அது ஆயிருச்சு. அந்த அமைப்பை கட்டி இழுத்துட்டு போறது கஷ்டம். ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு பார்ட்டி நமக்கு வேணும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டி, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி வேணும்னு அவர் பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய பழைய ஆட்கள் எல்லாத்தையும் வச்சு இழுத்துட்டு போகிறது கஷ்டம் பாஜகவில், புதுசாக ஃப்ளெக்சிபிளான ஒரு பார்ட்டி தான் நல்லா இருக்குன்னு பார்க்குறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பை த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பையும் அவர் உருவாக்கியிருக்காரு. அது பார்ட்டி இல்லை, ஒரு என்ஜிஓ டைப் ஆஃப் அமைப்பை உருவாக்கியிருக்காரு. இப்போதைக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பார்த்தாலும், அரசியல் செயல்பாடுகளை பார்த்தாலும் பொலிட்டிக்கலாக இல்லை. மோஸ்ட்லி பார்த்தோம்னா இப்போ ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு கூட்டம் போட்டாங்க. இந்த மாசத்தை ஃபுல்லா ட்ரக்ஸை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்த போறாங்க போல. இந்த மாசம் ஃபுல்லா அதை பண்ண போறாங்க போல. அடுத்த மாசம் என்வரன்மெண்ட் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட போறாங்க போல. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா நாங்க மாறிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா செயல்பட ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. நான் இப்ப இது வரைக்கும் பார்த்த அளவுல தாவேக்காவுக்கு எதிராக போக வேண்டாம் அப்படின்றதுல ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசும்போதும் தாவேக்காவுக்கு எதிராக எதுவும் பேசல. ரெண்டாவது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், இப்போ இருக்கக்கூடிய புது மினிஸ்டர்ஸுக்கும் நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், ஏன்னா அவங்க இப்போ புதுசாக வந்தவங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கார். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்காருன்னா அது திமுக எதிர்ப்புல இருந்து வந்த ஃபேம். அண்ணாமலையோட அரசியலே திமுக எதிர்ப்பு தான். அப்ப திடீர்னு இப்ப தாவேக்கா எதிர்த்தா அவரோட சப்போர்ட்டர்ஸ் மத்தியில அது எடுபடாது. நேச்சுரலா எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னா, இவர் திமுக சப்போர்ட்டா போறாரு, அதனாலதான் தாவேக்கா எதிர்க்கிறார் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் தாவேக்காவும் இந்த வேலையை நல்லா பண்ணுவாங்க, அண்ணாமலை தூக்கி திமுகவோட பி டீம் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கவனமா அண்ணாமலை அவர்களுமே பாஜகவோட பி டீம் தானே சொல்லிட்டு வர்றாங்க. எனக்கு ஒரு பாஜகவோட பி டீமா இருப்பாரான்லாம் தெரியல. ஆனா அவர் பாஜகலேருந்து வந்த தலைவர் தான். ஸோ அப்போ பாஜகலேருந்து வந்த ஒரு தலைவர் பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டாண்டில் 2 வருஷத்துல போயிட முடியாது. ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் மேபி. ஆனா பாஜகவோட பி டீமா அவர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாஜக கட்சியை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷனுக்கே யோசிங்க, பாஜக தலைவர்கள் எத்தனை பேர் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு? மோடி வராரு, அமித்ஷா வராரு, நிறைய மினிஸ்டர்ஸ் வராங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிஎம்ஸ்லாம் வராங்க, பாஜக சிஎம்ஸ்லாம் வராங்க. இந்த எஃபர்ட்லாம் எதுக்கு போடுறாங்க? தமிழ்நாட்டில் பாஜகவை கட்டணும். பாஜக ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. நம்மளோட ஐடியாலஜியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் நிலைநாட்டணும். நம்மனால ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போக முடியலன்னா அது ஒரு நம்ம கண்ட்ரோல்ல மீறி இருக்குன்னு அப்படி இருக்கக்கூடாது. காஷ்மீர்ல பாஜகவோட அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அது பெருசாக அவங்களால பண்ண முடியல. பஞ்சாப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கேரளால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளவு தலைவர்கள் இங்கே வராங்க, ஒர்க் பண்றாங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு யூஸ் கிடையாதுங்க. இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ்ல என்ன பெருசா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில இருந்து கிடைச்சிருச்சு? ஒண்ணுமே கிடையாது. எலக்டோரலா பெரிய லாபம் தமிழ்நாட்டில இருந்து பாஜகவுக்கு வந்தது கிடையாது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக தலைவர்கள் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அது ஒரு ஐடியாலஜி சார்ந்த விஷயம். அது என்ன ஒரு ஸ்டேட் மட்டும் நம்ம ஐடியாலஜிக்குள்ள வர மாட்டேங்குது, நம்ம ஐடியாலஜியை மீறி நிக்குது, அதை அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த கட்சியை உடைக்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் தனியா போனதுக்கு அப்புறம் அவர் கூட இருக்கவங்க எல்லாம் யாரு? பாஜக இருந்தவங்க தான் அங்க போய் இருக்காங்க. ஸோ அப்போ இதை பாஜக தலைவர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், பாஜக கட்சி எப்பவுமே ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி தான். ஆர்எஸ்எஸும் சரி பாஜகவும் சரி ஐடியாலஜியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர தனிநபர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் கவனிச்சவங்களுக்குலாம் தெரியும், தனிநபர்களை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கும் ஆர்எஸ்எஸ்னா எல்லாருக்கும் தெரியும், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஒரு 5 பேர் சொல்லுங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அவன் என்னைக்குமே பார்ட்டி ஆர்கனைசேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரியான ஆட்கள் அண்ணாமலை அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை மையமா வச்சு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோட பார்வை. மேபி தேவையான சில இடங்கள்ல கொலாபரேட் பண்ணலாம், மேபி பண்ணலாம். அரசியல்ல எல்லாருமே எல்லாரோடையும் சேர்ந்து தேவைப்பட்டால் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சூழல் மேபி ஏற்படலாம். ஆனா அதை தாண்டி என்ன பி டீமா இருப்பார் அண்ணாமலை, பாஜக தான் அண்ணாமலையை தனியா உருவாக்கி விடுறாங்க, எனக்கு அதுலலாம் லாஜிக் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க பண்ண வேலை ஃபுல்லா வேஸ்ட் ஆயிருது. 40 வருஷமா தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு அந்த கட்சியை 2ஆ உடைக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க, அது பண்ண மாட்டாங்க. தொடர்ந்து தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காண்டி திமுக திட்டமிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில ரொம்ப பேரை விலை கொடுத்து தாவேகா எம்எல்ஏக்களை வாங்கினாங்க. இன்னைக்கு உசிலம்பட்டி எம்எல்ஏட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை கைது செஞ்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? தாவேகா ஆட்சி ஒன்றும் புனித ஆட்சிலாம் கிடையாது. தாவேகா ஆட்சியை கவிழ்த்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணலாம். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி பணபலத்தை பயன்படுத்தி கவிழ்த்த முயற்சி பண்ணக்கூடாது, அது தப்பு. ஆனால் அதை தாண்டி தாவேகா ஆட்சியை கவிழ்த்தணும்னா கவிழ்த்தலாம், அது ஒன்றும் கவிழ்த்த கூடாது
தாவேக்கா ஆட்சியை கவுழ்த்துறது ஏதோ பெரிய குத்தம் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது, இந்த குதிரை பேர அரசியல்ன்றது எல்லா சைடும் நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் பாஸ்கர் இங்கே வராருன்னா எதுக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? 2 விஜய் பாஸ்கரும் தாவேக்காவுக்கு வந்திருக்காங்க, ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இங்கே வராங்க. இப்போ ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறாருன்னா எத்தனை கோடி ரூபா செலவழிச்சிருப்பாரு அந்த எம்எல்ஏ பதவியில்? எம்எல்ஏ பொறுப்புக்கு வரது எவ்வளோ பணம் செலவழிச்சிருப்பாரு? எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கு, குறைஞ்சது 20-30 crores அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் எம்எல்ஏ ஆகுறாங்க. எம்எல்ஏ ஆயாச்சு. எம்எல்ஏ ஆகி ஒரே மாசத்துல பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவி கிட்ட போறாங்க. அப்ப இதுல எந்த லாஜிக்குமே இல்லையே. எம்எல்ஏ ஆகுறது இதுக்கு 5 வருஷம் சம்பாதிக்கணும், அதுக்காக தானே 20 கோடி ரூபா செலவழிக்கிறாங்க. ஆனா நான் என்ன பண்றேன், எம்எல்ஏ ஆயிட்டு ஒரே மாசத்துல என் பதவி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கு போய் சேரேன். அப்ப நான் 5 வருஷத்துல சம்பாதிக்கிறத விட எனக்கு எதுவும் பெரிய லாபம் கிடைக்குதோ? அதுக்கான வாய்ப்பு இருக்கோ? சும்மா போக மாட்டாங்களே யாரும். எல்லாம் தூயவர்கள் கிடையாது. தூயவர்கள்னா நீங்க எலெக்ஷனுக்கே காசு வச்சிருக்க மாட்டீங்களே. இப்போ விஜய் பாஸ்கரை உள்ள கொண்டு வரீங்க. அப்ப அதனால எல்லாரும் குதிரை அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, குதிரை பேரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஆரம்பிச்சு வச்சது தாவேக்கா. மேபி திமுகவும் பண்ணலாம். நான் ஏன் மேபின்னு சொல்றேன்னா, ப்ரூவ் ஆகட்டும். இல்ல, தொடர்ந்து திமுக வந்து எல்லா இடத்துலயுமே சொல்றாங்க 6 மாசத்துல ஆட்சி கண்டிப்பா கவிழ்ந்துரும், அடுத்த சிஎம் கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் உட்காருவாங்க அப்படிங்கிற மாதிரில சொல்றாங்க. அதுல தப்பே இல்லை, அவங்களோட விருப்பம் அதுவா இருக்கலாம். அதுல என்ன தப்பு இருக்கு? அதான் நான் சொல்ல வரேன். தாவேக்கா ஆட்சி கவுழ்ந்தா என்ன? கவுள கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? கவுழலாம். அவங்களுக்கு ஒன்றும் சிங்கிள் மேட்ச். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கலாம், தாவேக்காவுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. பிக்கெஸ்ட் பார்ட்டி இன் தமிழ்நாடு தாவேக்கா. ஆனா அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. அப்ப மேண்டேட் வந்து ஒரு ஃபிராக்சர்ட் மேண்டேட் தான் இங்க இருக்கு. அவங்களுக்கு மக்களோட மேண்டேட் ஃபுல்லா இல்லை அவங்களுக்கு. அப்ப கூட்டணி கட்சிகள் விலகினாங்கன்னா கவுர தான் செய்யும். தாவேக்காவோட ஆட்சியை கவிழ்க்கவே கூடாது, தாவேக்கா ஆட்சியை அப்படியே நிலைநிறுத்தணும் அப்படிலாம் ஒன்றும் சட்டம் எதுவும் கிடையாது. தாவேக்காவுக்கு மெஜாரிட்டி இருந்தா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க, மெஜாரிட்டி இல்லைன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும். திமுக அதை விரும்புறதுல எந்த தவறும் கிடையாது. அது அவங்களுக்கு முடியுமா முடியாதா? ஆனா அப்படி விருப்பம் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அதுக்காக எம்எல்ஏஸ காசு கொடுத்து வாங்குவோம்னா தப்பு. ஆனா இந்த விருப்பத்துல ஒன்றும் தப்பு கிடையாது. அதை யாரும் எதிர்பார்க்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.